தன்னால் வளர்த்து விடப்பட்ட ஒரு கதாநாயகன் தன்னை விட மிகப்பெரிய அளவுக்கு பேர் புகழ் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் அப்படின்னு வளர்ந்துருக்கிற சூழ்நிலையில் அந்த இயக்குனரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களால் நான் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்த்து விடப்பட்டிருந்தா கூட என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்னுடைய நடிப்பு திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட இயக்குனரை அணுகக்கூடிய அந்த நடிகருடைய மனநிலை, இவங்க 2 பேருக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி பாதியில் ட்ராப் ஆன தன்னுடைய கனவு படத்தை இதே கதாநாயகனை வச்சு மறுபடியும் எடுக்கிறாரு இயக்குனர். ரியல் லைஃப்பில் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிற அந்த கதாநாயகனுக்கு அறிமுக நடிகையாக இந்த படத்தில் அதாவது இந்த சினிமாவில் வர்ற கதாநாயகியோட ஒரு காதல் ஏற்படுது. திருமணமான நடிகர், அறிமுக நடிகை, தான் சொல்வதைத்தான் கதாநாயகன் கேட்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய இயக்குனர், கணவருடைய காதல் விவகாரத்தை அறிந்த கதாநாயகனுடைய ரியல் லைஃப் மனைவி, அவருடைய பணக்கார தந்தை, கடைசியில் அந்த அறிமுக நடிகையோட கொலை, அந்த கொலை சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய ராணாவோட ஆக்டிவிட்டீஸ், கடைசியில் அந்த கொலையை யார் தான் பண்ணாங்க அப்படின்னு கடைசி சில நிமிடங்கள் வரைக்குமே ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போன அந்த திரைக்கதை யுக்தி, ஓவரால் படம் கொஞ்சம் ஸ்லோ ட்ராமாவாக போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன குறையை தாண்டி படம் ஸ்டோரி வைஸும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, நடிகர் நடிகைகளோட தேர்விலிருந்து அவங்களுடைய நடிப்பு திறமை வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்பவே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே சினிமாவுக்குள் சினிமா அப்படிங்கிற கான்செப்டில் வரக்கூடிய பெரும்பாலான படங்கள் வெகுஜன மக்களை கவரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நடிப்பு திறமை, இவங்க போட்டிருக்கிற எஃபோர்ட் இதெல்லாம் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்ச் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. தேங்க்யூ.